Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடை, பட்டாசு, இனிப்புகளை வாங்க கடை தெருக்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி நெருங்கிவிட்டதால் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை களை கட்டியது. மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பட்டாசுகளை வாங்கினர். மக்களின் வருகை அதிகரித்ததால் தள்ளுபடி வழங்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். ஆனால் மற்ற இடங்களை விட இங்கு விலை கூடுதலாகவே இருப்பதாகவும் பல ரகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பதாலேயே இங்கு வருவதாகவும் வாடிக்கையாளர்கள் கூறினர். பண்டிகையை கொண்டாட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூடுவாஞ்சேரி முதல் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெடுஞ்சாலை நெரிசலில் இருந்து தப்ப இருசக்கர வாகனங்கள், கார்கள், சர்வீஸ் சாலைகளை பயன்படுத்துவதால் நடந்து செல்வோரும் சிக்கலை சந்தித்தனர். போக்குவரத்து நெரிசலை மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் காவல்துறையினர் சீர் செய்தனர். கடலூர் நகர கடைகளில் தீபாவளி கொண்டாட தேவையான பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஆங்காங்கே உயர் கோபுரம் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ட்ரோன் மூலமும் கண்காணிக்கப்பட்டது. திண்டுக்கல் கடை வீதிகளில் பொருட்களை வாங்க அலைக்கடலென மக்கள் திரண்டனர். தீபாவளிக்கு ஒரே நாள் உள்ளதால் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நகரப்பகுதியில் குவிந்தனர். புதுக்கோட்டை பொன்னமராவதி அண்ணா சாலை, பேருந்து நிலையம், சந்தைப்பேட்டை, காந்தி சிலை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஜவுளி விற்பனை களை கட்டியது. மக்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் தஞ்சை காந்தி சாலை கீழவாசல் பகுதியில் பேருந்து, கனரக வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெரிய கோவில் வழியாக மாற்றிவிடப்பட்டன. 1546 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர பகுதியில் துணிக்கடைகள், பட்டாசு கடைகள், இனிப்பு கடைகள் உள்ள முக்கிய கடை வீதிகள் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.